நம்ம ஒரு திருப்பணி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர் பெண்கள் வரிசையில் நின்று வெகு தொலைவில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரை வந்து சேமித்து கொண்டு வந்து ஒரு திருப்பணிக்கு வந்து உதவி இருப்பாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் காக்காயணி வட்டம் அங்கே இருக்கிற வங்காரம் அப்படிங்கிற கிராமத்தில் அந்த ஊருக்கே அதுதாங்க வந்து கோவில். திரும்ப அந்த கோவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும், அடுத்த கட்டமாக கட்டுமான பணி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக நீர் தேவை வேணும். அந்த ஊர் மக்களும் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி அவங்க தூக்கும் போதே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது. அதை அப்போவே பண்ண முடியல, இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே போர் போடுற வேலையானது தொடங்கிட்டு இருக்குங்க. ஏன்னா அந்த போர் போடுறது மூலயமா அங்கே கட்டடக்கலை வந்து பண்ணலாம், அடுத்த கட்டடக்கலை ஏதாவது கோவில் வந்து எழும்பும். அது மட்டும் இல்லாமல் பல்லுயிர் பெருக்கம் அங்கே வந்து உருவாகும். ஒரு காக்கா குருவிக்கு வெயில் காலத்தில் கண்டிப்பாக அங்கே ஒரு தண்ணீர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே நீர் தேவை இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் வளருங்கிறது என்னுடைய எண்ணங்க. அதுபோல் எவ்வளோ கோயில்களுக்கு நம்ம வந்து போர் போட்டு கொடுத்துருக்கோம். அது போலவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மற்றொரு ஊரான பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் அங்கே இருக்கிற கூத்தூர் அப்படிங்கிற கிராமத்துலேயும் ஒரு பழமையான கோவில் இடிஞ்ச நிலையில் அழிஞ்ச நிலையில் இப்போ அந்த ஊர் மக்களே வந்து பார்த்திங்கன்னா எழுப்பியிருக்கிறாங்க. அந்த ஊருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த போர் போடுற கருவிகளை வந்து நம்ம வந்து இறக்கியிருக்கோம். இன்றைக்கி 2 ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா போர் போடுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.